வணக்கம். நூத்துக்கணக்கான மொழிகள், ஆயிரக்கணக்கான சாதிகள், விதவிதமான மதங்கள், கலாச்சாரங்கள், இப்படி எக்கச்சக்கமான வேற்றுமைகள் இருக்கிற மக்கள ஒரே ஒரு சட்டத்துக்கு கீழ ஒரே நாடா ஒன்னா சேர்க்கறதுங்கிறது எவ்ளோ பெரிய டாஸ்க் இல்லையா? இன்னைக்கு நாம அந்த பிரம்மாண்டமான சவாலை இந்தியா எப்படி ஜெயிச்சது, நம்ம இந்திய அரசியலமைப்புங்கிற அந்த அற்புதம் எப்படி உருவாச்சுங்கிற ஒரு சூப்பரான வரலாற்று பயணத்துக்குள்ள போகப் போறோம். வாங்க இந்த கதைய ஒரு சின்ன குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். யாழ் சுடர்னு ரெண்டு அண்ணன் தம்பிங்க. யாழ் பரீட்சைக்காக சீரியஸா படிச்சிட்டு இருக்கான். ஆனா சுடர் என்ன பண்றானா, டிவில ஒரே சத்தமா கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான். யாழால படிக்கவே முடியல. சத்தத்தை குறைன்னு சொன்னா சுடர் கேட்கவே மாட்டேங்கிறான். ரெண்டு பேருக்கு ஒரே சண்டை. இந்த சண்டை நேரா அவங்க அப்பா கிட்ட போகுது. அப்பா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சமாதானம் பண்ணி, ஒருத்தரோட உரிமையை இன்னொருத்தர் மதிக்கணும்னா அதுக்கு